வி.கே. சசிகலா என்னும் நான் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் கைதியாக இருக்க சம்மதிக்கிறேன். என் கைதி நம்பர் 1019. இந்த மெழுகுவத்தி சுருட்டுதல், ஊதுவத்தி சுருட்டுதல் ஆகிய 2 பணிகளையும் நான் செவ்வனே செய்து அரசாங்கத்திற்கு நான் லாபத்தை ஈட்டி தருவேன். ஏனென்றால் சுருட்டுவது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான தொழில். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த தொழிலைத்தான் செய்து கொண்டிருந்தோம். 20 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நெடுஞ்சாங்கரையா விழுந்து எந்திரிச்சு அப்பா இருபத்தஞ்சு மைக்கு தமிழ்நாடே வாய பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கி ராஜினாமா வாங்கிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுடைய ஆன்மா என்னிடம் பேசியது. அவர் அம்மா ஆன்மா பேசிச்சான் அவர்கிட்ட. நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, எப்ப பேசணுமோ அப்போ உங்க அம்மா ஆன்மா பேசவே பேசாதா ஐயா? ஆன்மாவானவரை உங்க அம்மா எல்லா வேலையும் லேட்டா தான் செய்யுமா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டி நகர்ல ஒரு அம்மா, ஜனவரி 17 என் முடிவை அறிவிப்பேன். அம்மா அவர்களை பிறந்த நாள் அன்று மிகப்பெரிய முடிவுகளை அறிவிப்பேன். அதுக்கு ஒரு 1000 பேர். கடைசிக்கு ஒரு கட்சி தொடங்கி இருக்குதான். என்னது? எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை, MAD பேரவை. MADனா என்ன அர்த்தம்? கிறுக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் 5 நூல்ல தொங்கிட்டு இருக்காரு யாரு? எடப்பாடி. டங்கர 2 நூல் அந்தாலும் முடிஞ்சு போச்சு ஜோலி. பயந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி, ஒரு ஆட்சி. அதுல சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுத்த உடனே ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில வந்து ஒரு 3 அடி விட்டாங்க பாருங்க. பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கிட்டு போனா 75 நாள் கழிச்சு பாடியா தாண்டா அனுப்புவாங்க. போறப்பே பாடியா கொண்டு போவான். திருப்பி 75 நாள் எதுக்கு வச்சிருக்கானே தெரியாது, திருப்பி கொண்டு வந்துருவாங்க. 3 ஓட்டம் மட்டும் கன்னத்துக்கிட்ட போடுவேன். மைத்ரேயன், அவரு மதுசூதனன்லாம் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? எங்க அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நடக்கிறாங்க, பிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, வந்துட்டாங்க, போறாங்க, வர்றாங்கன்னு. இன்னைக்கு டெல்லியில போய் அவர்கள் செப்டம்பர் 22 கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். யாரு? அவங்களே. அப்ப இட்லி தின்னது நடந்தது, விரும்பியதை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். அப்ப இதெல்லாம் புல்டா காடா? ஒரு 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையினுடைய வாசலில் ஒரு நாளைக்கு ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் பணியாரம் சாப்பிட்டார், இட்லி சாப்பிட்டார், அம்மா நடக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க, நம்மள்ட்ட எல்லாம் பேசுவாங்க, திரும்ப சட்டமன்றத்துக்கு வந்துருவாங்க அப்படின்லாம் டுபாக்கூர் விட்ட பொய்களினுடைய மொத்த உருவமான CR சரஸ்வதியை இந்த பல்லவபுரம் மண்ணிலே மண்ணை கவ வைத்து பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த ஒரு வெற்றியின் வேந்தன் என் தானை தலைவனுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஈகா என்று எல்லோரும் செல்லமாக தன் இடுப்பிலே தூக்கி வைக்கின்ற அளவிற்கு இந்த பல்லவபுரத்தினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கின்ற என் அருமை தம்பி ஈகா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, நிறைய பேர் வந்து அவரை ஈகாங்கிறத விட CR சரஸ்வதியை தோக்கடிச்சவரியா அவரு அப்படிங்கிற மாதிரி பேரு. அந்த மாதிரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒருவருடைய தலைமையில இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பேரறிஞர் அண்ணா பிறந்து வாழ்ந்து மறைந்த இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு யார் மாவட்ட செயலாளராக இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்பதை கருதி
பேரறிஞர் அண்ணா போல் உருவத்தையும் எளிமையையும் பாசத்தையும் பண்பையும் தொண்டர்களின் பாதுகாவலர் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடிய அன்பை தங்களுடைய பெயரில அரசனுக்கு மேலாக தாங்கி இருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் அவர் தொண்டர்களோட எவ்வளவு மிங்கிள் ஆயிருக்காருங்கிறத இதே பல்லவபுரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல நடந்த ஒரு சம்பவம். என்னைய ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்தில் பேச கூப்பிட்டுருந்தார். நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் சால்வையை எனக்கு பக்கத்தில் இப்படியே உதறினார். உதறவும் எனக்கு தான் போட வர்றாருக்குன்னு நான் எந்திரிச்சு முன்னால் அப்படியே பெண்டு பண்ணிட்டேன். போட்டாருனாக்க ஆனால் சால்வை என் மேலே உழுகவே இல்லை. எங்கடா கொண்டு வந்தாலும் எங்கடா கொண்டு போயிட்டான் சால்வேன்ட்டு பக்கத்தில் பார்த்தா அண்ணனுக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். உடனே அண்ணன் இல்லை பேச்சாளர் வந்திருக்காரு லியோனிக்கு போடப்பா. நீ தான் அங்கே அண்ணாத்தா உனக்கு தான் நான் போடுவான். அவரு பேச்சாளர் அவருக்கு நீ பாடு. பிரிக்கப்படாத பெரிய காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அமைச்சர் அன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரை நீ தான் அங்க அண்ணாத்தா அப்படின்னு நீ போவா என்று பேசுகிற அளவிற்கு தொண்டர்களை அரவணைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். அவருடைய சிறப்புரையோடு இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பட்டிமன்றமாக இல்லாமல் கருத்தரங்கமாக இல்லாமல் பொதுக்கூட்டமாக இல்லாமல் 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்து ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் வந்துடுவேன் பட்டிமன்றமாக நடத்திடலான்னா அப்புறம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் விக்னேஷை பேச விடுங்க கருத்தரங்கமாக நடத்திடலான்னு விக்னேஷ் பேசி முடிக்க போகிற நேரத்தில் நான் வந்தேன். அப்போ நடுவில் உட்காந்து பட்டிமன்றத்தை எப்போ இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு. இடையில தொடங்கினா இன்டர்வலுக்கு பிறகு படம் பார்த்த மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்காது. அதனால ஒரே கருத்தரங்கமாகவே நடத்திடுவோன்னு சொல்லி நம்ம தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி நான் உட்காந்து பேசினா எனக்கு பல ஞாபகம் வருது. சபாநாயகர் தனபால் ஞாபகம் வருது எனக்கு. அதனால தான் நான் தயவுசெய்து இன்னைக்கு நான் எழுச்சி மிக்க இளைஞர் எழுச்சி நாள் கூட்டத்தில் நான் நின்று தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த உட்காந்துருக்க அந்த பெரிய சிம்மாசனம் அந்த சேரெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த இடத்துல நான் பேச்சாளராக பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னைக்கு நான். அதனால நிகழ்ச்சி தொடங்கிருச்சு. எவ்வளவு நேரம் பேசலான்ட்டு நான் தலைவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எங்கே போனாலும் நாங்கள் கேட்டுருவோம், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறதுன்ட்டு. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பேச கூப்பிட்டு இடத்துல போய் கேட்டேன். ஊர் நாட்டாம்காரர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில் சொன்னார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனியே, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு எதுக்குடா நீ திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்த அப்படின்னா. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, குழாயெல்லாம் கட்டி இருக்கிறேன், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா அப்படின்றேன். இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறுந்தரையை பார்த்து பேசிவிட்டு இவருக்கு கொடுக்குற காசை வாங்கிட்டு நான் மானங்கட்டு போய் சோறாக்கி திங்கினேன். அப்படி பேசி மானங்கட்டு போய் சோறாக்கி திங்கிறதுக்கு நான் ஒன்றும் நாஞ்சில் சம்பத்து கிடையாது. ஒரு அடித்தளமான கொள்கையின் மீது கட்டப்பட்ட ஆலமரத்தில் உட்கார்ந்துருக்கேன் நான். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு அழைத்து வரப்பட்ட பேச்சாளர் நான். அதனால் அதை சொல்லிக் கொள்வதில் எனக்கு ஒரு மாபெரும் பெருமை. அதனால் இந்த நேரத்தில் நான் லேட்டாக இறங்கி வந்தப்போ பின்னால் ஒரு வயசானம்மா நின்றுட்டு இருந்தாங்க. என்னை இப்படியே உத்து பார்த்துட்டு ஒரு வாக்கியம் சொன்னாங்க. டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கேன், நேரில் நல்லா இருக்கானே அப்படின்னு. இதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதான்னு தெரில. டிவியில் நான் கிழமை மாதிரி இருக்கேன்னா நேரில் நல்லா இருக்கேனா. ஆனால் அந்த அம்மா சொன்னதில் ஒரு ஆழமான உண்மை இருக்குது. ஏன் டிவியில் நான் கிழமை மாதிரி இருக்கேன்னா ரோஸ் பவுடரை போட்டு உட்கார வச்சுருவேன், மேக்கப்பு, அப்பப்போ டச்சப்பு வேற. சார் பேசிட்டு இருப்பேன், பாரதிதாசன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பட்டகமே அப்படின்னு பேசிட்டு இருப்பேன். சார் ஒரு நிமிஷம் டச்சப் அப்படின்னா அடுத்து என்ன பேசுறதுங்கிறதே மறந்துடுறேன். இப்படி செயற்கையா டிவியில் பேசிட்டு இருந்த நான் இன்னைக்கு அந்த 60 வயசுக்காரமாக்கு லியோனி பர்சனாலிட்டியா தெரிகிறதுக்கு வேற காரணம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் நின்று பேசுறது தான் லியோனிக்கு இந்த கம்பீரமும் அந்தஸ்தான். இந்த பெரிய அந்த அம்மாவுக்கே நான் ஒரு தேஜஸா தெரியறதுக்கு அதுதான் காரணம், வேற ஒரு காரணமும் இல்லை. இன்னைக்கு செயல் தலைவர் எங்கள் தளபதியாருக்கு பிறந்த நாள். இது ஏதோ ஒரு சடங்கா நடத்துற ஒரு விழா அல்ல. ஒரு செயல் தலைவருடைய
பெருமையையும் புகழையும் அவர் இந்த நாட்டுக்கு தலைமை ஏற்பது அவசியம் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை இளைஞர் எழுச்சி நாளாக இந்த மாதம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று தலைமை கழகம் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஐயோ ஐயோ, எங்க மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்துக்காரர் இருக்காரு ஓ பன்னீர்செல்வம், அவருக்கு திடீர்னு எப்படித்தான் ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியலையா. திடீர்னு போய் அந்த அம்மாவோட சமாதியில உட்கார்ந்தாரு. இதை ஒரு டிவியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 20 நிமிஷம். தமிழையும் புலப்பத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உட்காந்துருக்காரா? இன்னும் உட்காந்துருக்காரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரோ? இன்னும் உட்காந்துருக்காரு மாப்பிள்ள. உடனே டிவியை 4ஆ வகுக்கிறேன். மெரினா கடற்கரை, கிரீன்வே சாலை, கவர்னர் மாளிகை, கூவத்தூர் விடுதி, 4ஐயும் அப்படி போட்டு மிக்சிங் கொடுக்குறேன். நம்ம ஆளுங்க கூவத்தூர்ல பந்து விளாடுறாங்க, இங்க இருந்தாலும் தியானம் பண்ணிக்கிருக்கான். கவர்னர் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. இங்க கிரீன்வே சாலையில பன்னீர் வீட்டில் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இது போயஸ் தோட்டம், அங்க ஒருத்தனையும் காணா, கூவத்தூர் போயிட்டாங்களோ. உடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் போய் கொண்டிருக்கிறார். அதை காட்டுறான். ஜகர 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 ஜக ரொம்பால பொம்பளையெல்லாம் சீரியலையெல்லாம் விட்டுருச்சுங்க. கூவத்தூருக்கு பழனிசாமி வருகை, சசிகலா வருகை, அன்று இரவு தங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அம்மா தங்கி என்ன செய்ய போகுது? யாருக்குடா தெரியும்? பேசாம இருங்கடா. ஏன்டா கிரிக்கெட் மேட்சை கூட தெரியலீங்க பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐயா. இந்த கூத்து உலகத்துல எந்த மாநிலத்தையாவது நடந்திருக்குமா? 20 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நெடுஞ்சாங்கரையா விழுந்து எந்திரிச்சு அப்பா இருபத்தஞ்சு மைக்கு தமிழ்நாடே வாய பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கி ராஜினாமா வாங்கிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுடைய ஆன்மா என்னிடம் பேசியது. அவங்க அம்மா ஆன்மா பேசிச்சான் அவர்கிட்ட. நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, எப்ப பேசணுமோ அப்போ உங்க அம்மா ஆன்மா பேசவே பேசாதா ஐயா? ஆன்மாவானவரை உங்க அம்மா எல்லா வேலையும் லேட்டா தான் செய்யுமா? ஏய்யா, பொதுச் செயலாளரா பொதுக்குழுக்காரங்க 2000 பேரை கொண்டு வந்து அங்கேயும் அடைச்சுதான், அடப்பு தான் அடைச்சு இப்படியே உட்கார வச்சு கையெழுத்தை வாங்கி இவரு தான் தூக்கிட்டு ஓடுறாரு எங்க போயஸ் தோட்டத்துக்கு. அப்போ உங்க அம்மா ஆன்மா பேசலையா? போய் கொடுத்துட்டு அப்போ உங்க அம்மா கூப்பிடல. சரி அப்ப விடு. முதலமைச்சராக சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுக்கிறப்பயாவது உங்க அம்மாவோட ஆன்மா வேணாம்டா, நானே வீட்டை விட்டு வெளியே 3 தடவை சொல்லிட்டேன், முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? சொல்லலையா? அப்பையும் தேர்ந்தெடுத்து சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார், கொடுக்குறாப்புல. சரி அதை விடு. நீ முதலமைச்சர் பதவியை ராஜினாமா கடிதம் கொடுக்குறிய, அப்பயாவது உங்க அம்மா முதுக தட்டி பன்னீரு பன்னீரு வேணாம், பன்னீரு ஏமாத்தி விடுவாங்க, என்னையவே ஏமாத்தின பயிலுக, உன்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க, பன்னீரு வேணாம் பன்னீரு அப்படின்னு. அப்போ உங்க அம்மா முதுக தட்டல. இவர் சமாதியில் போய் உட்கார்ந்த பிறகு 20 நிமிஷம் கழிச்சு இவங்க அம்மா ஆன்மா பேசுச்சாமியா, இனிமே இவரு அதிமுக ஒருங்கிணைக்க போறாரு. யார்கிட்டடா விடுறீங்க பீலா? ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு எனக்கு இனிமே பதவி கிடைக்காது என்று சொன்னவுடன் ஒரு நாடகத்தை போட்டு இன்னைக்கு அந்த நாடகத்தை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டி நகர்ல ஒரு அம்மா, ஜனவரி 17ஆம் தேதி என் முடிவை அறிவிப்பேன். அம்மா அவர்களை பிறந்த நாள் அன்று மிகப்பெரிய முடிவுகளை அறிவிப்பேன். அதுக்கு ஒரு 1000 பேர்
கடைசிக்கு ஒரு கட்சி தொடங்கி இருக்குதான். என்னது? எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை, MAD பேரவை. MADனா என்ன அர்த்தம்? கிறுக்குன்னு அர்த்தம். MAD மேட் மேன்னா கிறுக்கு பையன்னு அர்த்தம். கட்சியே கிறுக்கா இருக்குன்னா அது எப்படி தொடங்கி எப்படி நடக்க போகுதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு குரூப்பு. இந்த பக்கம் 5 நூல்ல தொங்கிட்டு இருக்காரு யாரு? எடப்பாடி. டங்கர 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 டங்கரன்னு 2 நூல் அந்தாலும் முடிஞ்சு போச்சு ஜோலி. பயந்து 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 இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி, ஒரு ஆட்சி. அதுல சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுத்த உடனே ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில வந்து ஒரு 3 அடி விட்டாங்க பாருங்க. அந்த முகத்தை நான் பார்த்தேன். அப்ப என்ன சொல்லுச்சுன்னு, ஏன்னா எங்க பேச்சாளர்கள் நாங்க எப்படியும் உட்கார்ந்துருக்க உங்களுடைய முகத்தை பூரா படிச்சு விடுவேன் நான். எனக்கு இது கூட தெரியாதா? மேடம் பேசிட்டு இருக்கப்பே கூட்டத்தை அப்படியே பார்ப்பேன். ஒரு குரூப்பு, லியோனினா ஒரு ஆளு, இவன் திமுக அவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் யாரு நேரண்டாட்டே அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பேன். ஒரு குரூப்பு. நான்லாம் 40 வருஷமா இருக்கேன் கட்சியில், இன்னைக்கு பெரிய பேச்சாளருங்க கூப்பிட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு, டே கட்சிக்கு லியோனி கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம்டா அப்படின்னு நினைச்சு உட்காந்து கேட்கிற ஆளு ஒரு இருக்கு. இப்படி யாரா கூட்டத்தில் பேசுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா பேசுறாரா. இன்னொரு குரூப்பு, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்ட போறியா? இருந்தாலும் காசை வாங்கிட்டு அதிமுகவுக்கு போனாலும் போயிடுவார்ரா. என்னைய இப்படி ஒரு குரூப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த முகம்லாம் நான் கண்டுபிடிச்சு விடுவேன். அதனால ஃபேஸ் ரீடிங்கிறது பேச்சாளர்களுக்கு ஒரு இயல்பு. கூட்டத்துக்குள்ள பார்த்தோன்னே நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள்ங்கிறத கணிச்சிருவான். உட்கார்ந்து இருக்கிறாளி என்ன எதிர்பார்க்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிடுவான். திருப்பூர்ல ஒரு மேடை பேச கொடுத்துருந்தாங்க. என் லைஃப்ல அப்படி ஒரு மேடை நான் பார்த்ததே இல்லை. நடுவுல மேடை, இங்கிட்டு ஒயின் ஷாப்பு, இங்கிட்டு ஒயின் ஷாப்பு, நடுவுல மேடை. அன்னைக்கு சனிக்கிழமை திருப்பூர். எப்படி இருக்கேன்? சம்பளத்தை வாங்கிட்டு நினைச்சு நினைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கான். இந்த ஃப்ரண்ட் 6 ரோவும் அவங்க தான் பூரா. நம்பாள்றா இல்லையா நீ பேசுன அன்பார்ந்தங்கிறேன். எல்லாம் அன்பு அன்புனே அன்பு அப்படின்னா இது மாதிரி ஒரு 15 பேர் உட்காந்துருந்தா நான் எப்படி பேசியிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. இன்னொருத்தன் சேர்ல உட்காந்துருந்தவன் எந்திரிச்சு மணியை பார்த்தேன். அதுப்பா கரெக்டா தெரியுது அவங்களுக்கு. 9:50 10க்கு அடைச்சிருவேன். பிறப்பேன் மிச்சம் இருக்கிறத பார்த்தேன். இன்னும் 2 கட்டி இங்கே தேரும்டா அப்படி போய் அடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள சேர்ல இன்னொருத்தன் உட்காந்துட்டான். அந்த சேருக்கு பக்கத்துல தரையில உட்காந்து சேரு கைப்பிடிய தேடிக்கிட்டு இருக்கான். 1 மணி நேரமா சேரோட கைப்புடைய கைப்புடி. அப்ப எவ்வளவு ராஜ போதையில இருக்கான் பாரு. இன்னொருத்தன் ஊறுகாய வலிச்சுக்கிட்டு வாய தேடிக்கிட்டு இருக்கான். அவன் முகத்துல வாய் இங்கதான் இருந்துச்சு காணா அப்படின்ட்டு காதுக்குள்ள ஊறுகாய விட்டு குடஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் சாயந்தரத்துல இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் ஊறுகாய எனக்கிட்ட காமிச்சு சாப்பிடுறான். நார்த்தங்கா ஊறுகாய். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கேன் எனக்கு? அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்னோன்னா ஊறுகாய காட்டுறான். அப்படியே வாயெல்லாம் கொப்ப 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 நிறைஞ்சிருச்சு. அண்ணா உன்னை கூட்டிட்டு போங்க ஐயா அப்படின்னா போய் இன்னும் 2 பொட்டலாம் வாங்கிட்டு வர்றேன். சலம்பல்னால சலம்பல், அவ்வளவு சலம்பல். இவ்வளவுத்துக்கு மத்தியிலையும் 1.5 மணி நேரம் லியோனி பேசினா சலசலப்புக்கு அஞ்சாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எங்கள் தளபதியை தாக்கி இருக்கலாம். தாக்கி அவரை அந்த அவை காவலர்கள் தூக்கிட்டு வரும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அவர்களே கைகளை கொண்டு ஒரு சிம்மாசனத்தை அமைத்து எங்கள் தளபதியை அமர்த்தி கொண்டு வந்தார்கள். கைகளில் உருவாக்கப்பட்ட சிம்மாசனம் நாளை மக்களுடைய மனதிலே அந்த சிம்மாசனம், அடுத்த சிம்மாசனம் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சர் என்ற சிம்மாசனத்திலே அமர்வதற்காகத்தான். என் தளபதியின் மீது வைத்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இன்றைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்லக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
சசிகலா அம்மா முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பதவி பிரமாணத்துக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பதவி பிரமாணம் எப்படி கவர்னர் சொல்லுவார், உளறிடக்கூடாது அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. யார்? செங்கோட்டையன், தம்பிதுரையெல்லாம். அம்மா நான் சொல்ல சொல்ல வாசிங்க. வி.கே. சசிகலா என்னம்னா, வி.கே. சசிகலா என்னம்னா கரெக்டாக வாசிக்கணும். வாஸ்து ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு, ரிஹர்சல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசிக்கு தண்டனை கொடுத்தோன்னா இப்ப பதவி பிரமாணம் எங்க நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? பரப்பன அக்ரஹாரத்தில். அதுல யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாருன்னா, பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையோட ஜெயிலர் அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. சசிகலா பதவி பிரமாணம் எப்படி எடுத்திருப்பாங்க? ஒரு கற்பனை. வி.கே. சசிகலா என்னும் நான், வி.கே. சசிகலா என்னும் நான் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில், பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் கைதியாக இருக்க சம்மதிக்கிறேன், கைதியாக இருக்க சம்மதிக்கிறேன். என் கைதி நம்பர் 10,019. என் கைதி நம்பர் 10,019. நான் சிறைச்சாலையில் கொடுக்கின்ற உணவு இட்லி, களி, சோத்து உருண்டை, பருப்பு குழம்பு போன்றவைகளை முணுமுணுக்காமல் உண்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்படுகின்ற போர்வை தலானியை மட்டும் வைத்து நான் தூங்குவேன் என்பதை உறுதி கூறுகிறேன். எனக்கு வழங்கப்படும் போர்வையை மற்றும் தலானியை வைத்து தூங்குவேன் என்று உறுதி கூறுகிறேன். எனக்கு வழங்கப்படுகின்ற ஜெயிலில் வழங்கப்படும் பணிகள் மெழுகுவர்த்தி உருட்டுதல் மற்றும் ஊதுபத்தி சுருட்டுதல். இந்த மெழுகுவர்த்தி சுருட்டுதல், ஊதுபத்தி சுருட்டுதல் ஆகிய 2 பணிகளையும் நான் செவனே செய்து அரசாங்கத்திற்கு நான் லாபத்தை ஈட்டி தருவேன். ஏனென்றால் சுருட்டுவது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான தொழில். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த தொழிலைத்தான் செய்து கொண்டிருந்தோம். எனவே மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி போன்றவைகளை சுருட்டுவது எங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலை அல்ல. நன்றாக சுருட்டுவோம் என்பதை இறைவன் மீது ஆணையிட்டு நான் பதவி பிரமாணம் எடுத்துக்க. யாருகிட்ட வந்து யாரு முதலமைச்சர் ஆகிறது? அதான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நிலைமைக்கு இந்த நாடு ஆளாகி இருக்கிறதுங்கிறதுக்கு வேற உதாரணம் தேவையில்லை. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனா நம்ம ஆளு எப்படி பேசுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வயசான பெரியவர் இறந்துட்டாரு கிராமத்துல, 89 வயசு இருக்க. ஒரு 3, 6, 7 மாசம் படுக்கையா இருந்து எப்படா அப்படின்ட்டு இறந்துட்டாரு. போறவன் ஒரு மாலையை போட்டு பேசாம வரமாட்டாங்க. சில பேர் பாருங்க, மாலையை போட்டு அந்த இளவு பறி கொடுத்த இப்படி நிற்பான். அவன்கிட்ட போய், மாமா இறந்துட்டாரா? செத்து உட்கார வச்சிருக்கேன், அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்டா இதெல்லாம் எவ்வளவு ஏத்தான். அதுக்கு இந்த கிரிக்கன் பதில் சொல்லிட்டு இருப்பேன். ஆமா மாமப்ல இறந்துட்டாரு, ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்களா? இப்ப எப்படி மாலையோட கொண்டு போக முடியுமா? எதுக்கு கேட்டு என்ன செய்ய போற? எத்தனை மணிக்கு இறந்தாரு? 5:30. 5:30? ஏன் 4:30னா எழுப்பி விட்டுருவியா நீ அவரை? எதுக்கு இந்த கேள்வி? ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்களா? கொண்டு போனேன் மாப்பிள்ள. 3வது தெருவில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போனா போற வழியிலேயே பார்த்தேன். மதுரை கொண்டு போயிருக்கலாம்ல, கொண்டு போயிருந்தா பொழைக்க வச்சிருப்பாங்க. பேசாம போவேன். இவன் என்னமோ 3வது தெரு கூட்டு போய் கொலை பண்ண மாதிரி மதுரை கொண்டு போயிருந்தா பொழைச்சிருப்பார்ல. அடுத்து சுதாரிச்சிட்டேன். அடுத்து எவனாவது வந்து விசாரிக்க வந்தா பதில் மதுரை கொண்டு போனோம்னு சொல்லிடுவான். அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு பாப்பன்ட்டு வந்தோன்னா, மாமா ஆஸ்பத்திரி கொண்டு போலியா? மதுரை கொண்டு போனையா, போற வழியிலேயே அப்படின்னா. இந்த 3வது தெருவில் ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கொண்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு மதுரை வரைக்கும் தூக்கிட்டு போனான்னா? என்னடா இப்படி சொன்னா பிடிங்கிறேன், அப்படி சொன்னா பிடிங்கிறேன், என்னடா பண்றதுன்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட 2ஐயும் சேர்த்து சொல்லிடுவான்ட்டான். அடுத்து வர்றவன்ட்ட 3வது டாக்டர்கிட்ட கொண்டு போன, அவர் மதுரைக்கு எழுதி கொடுத்தாரு, மதுரைக்கும் கொண்டு போனான் போற வழியிலேயே. அதுக்கு இவன், ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு தூக்கிட்டு போனீங்க? வீட்டிலே வச்சிருந்தா அவர் பாட்டுக்கு இருந்திருப்பாரு. பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கிட்டு போனா 75 நாள் கழிச்சு பாடியா தாண்டா அனுப்புவாங்க. போறப்பே பாடியா கொண்டு போவான், திருப்பி 75 நாள் எதுக்கு வச்சிருக்கானே தெரியாது, திருப்பி கொண்டு வந்துருவாங்க. 3 ஓட்டம் மட்டும் கண்ணத்துக்கிட்ட போடுவேன். ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு கொண்டு போன அப்படிங்கிறான். என்னடா எது சொன்னாலும் பதில் பேசுறாங்களேன்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட எப்படி சுதாரிச்சான் தெரியுமா? வந்தான் ஒருத்தன்,
இறந்துட்டாரா? ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்கள, அவரை எழுப்பி கேளு, அவர் சொல்லுவார் அப்படின்ற. அதோட ஆப்பான அவரை எழுப்பியா முடியாதுல்ல, தெரியுதில்ல, போ வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டான். இன்னைக்கு ஒரு பாடியை எழுப்பி கேட்டா தான் பல விவரம் வரும் போல இருக்கு. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான். மைத்ரேயன் அவரு மதுசூதனன்லாம் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? எங்க அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நடக்கிறாங்க, பிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, வந்துட்டாங்க, போறாங்க, வர்றாங்கன்னு. இன்னைக்கு டெல்லியில போய் அவர்கள் செப்டம்பர் 22 கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். யாரு? அவங்களே. அப்ப இட்லி தின்னது நடந்தது, விரும்பியதை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். அப்ப இதெல்லாம் புல்டா காடா? அப்ப ஏன்டா இப்படி பேசுனீங்க, இப்ப ஏன்டா இப்படி பேசுனீங்கன்னு இந்த இவன் மாதிரிதான். 3வது கொண்டு போன மதுரை கொண்டு போன வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம இப்ப அவனுங்களே அவங்க குரூப்பை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்னைக்கு எங்கள் பிறந்த நாள் கதாநாயகன் எங்கள் செயல் தலைவர் எப்படிப்பட்ட செயல் தலைவரியா? அவர் மாணவ பருவத்தில் இருந்தப்ப சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது. நானும் அதே ஏஜில் வாழ்ந்தவன் தான். சைக்கிளில் டபுள்ஸ் போனேன், போலீஸ் நிப்பாட்டி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஃபைன் பண்ணுவாங்க, அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். சில அப்போ போலீஸ்காரங்க டவுசர் போட்டிருப்பாங்க, காக்கி டவுசர். அந்த காக்கி டவுசர் நிறைய பேர் போட்டிருப்பான். ஃபயர் சர்வீஸ்காரன் டவுசர் தான் போட்டிருப்பேன். ஐஸ் விற்கிற ஆளுங்க கூட டவுசர், காக்கி டவுசர், வெள்ளை பனியன் போட்டிருப்பாங்க. நாங்கள் ஐஸ் விற்கிறவனை பார்த்தலாம் நிறைய தடவை குதிச்சு ஓடி இருக்கான். ஐஸு ஐயோ கவனிக்காம விட்டோம்டா, காக்கி டவுசரை பார்த்தாலே டபுள்ஸ்ல இருந்து குதிச்சு குதிச்சு பழகிட்டோம். நம்ம தளபதி ஒரு நாள் மாணவ பருவத்தில் இருக்கும்போது டபுள்ஸ் போறாரு. ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாயா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. போய் உட்காந்துருக்காங்க, எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கீழே உட்கார வச்சிருக்காங்க. அப்ப கேட்கிறாரு ஒரு போலீஸ், உன் பேர் என்ன? ஸ்டாலின். உங்க அப்பா பேர் என்ன? கருணாநிதி. எங்க வேலை பார்க்கிறார்? செக்ரட்டரியேட்ல. எந்த டிபார்ட்மெண்ட்? பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை. என்னவா வேலை பார்க்கிறாரு? அமைச்சரா இருக்காரு. அப்பதான் அந்த ஏட்டியா யோசிச்சிருக்காரு, அமைச்சரா முதலே சொல்ல வேண்டியதானே. அவர் நினைச்சிருந்தா அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் பிடிச்சப்பயே நான் பிடபிள்யூ மினிஸ்டர் மகன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக போய் சந்தித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற நியாயம், நீதி, தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர் என்பதை இன்னைக்கு வரைக்கும் நிரூபிச்சு காட்டிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? தன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு டிஜிபி ஆபீஸ்ல போய் என் மீது தவறு இருந்தால் கைது செய்யுங்கள் என்று சொல்கின்ற துணிச்சல் இன்னைக்கு இருக்க அதிமுக காரன் யாராவது ஒருத்தனுக்கு இருக்கா? ஐயா, காரணம் என்னன்னா, மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்கின்ற அளவிற்கு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியாக இளைஞர்கள், மாணவர்கள், குடும்பத்தினர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அரசியல் தலைவராக எங்கள் செயல் தலைவர் இன்னைக்கு இருக்கார். அது இருக்கட்டும். ஆனந்த விகடன்ல ஒரு தடவை பேட்டி, உங்களுக்கு மறக்க முடியாத ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. மறக்க முடியாத ஆளா அப்படின்ட்டு ஒரு ஆளை சொல்றாரு. அன்னைக்கு இளைஞர் அணியில கொடியேத்தி ஒரு கொடியேற்றத்துக்கு 100 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர் அணி வளர்ச்சி நிதி கொடியேத்தி 100 ரூபா தளபதி ஏத்திக்கிட்டே போறாரு. அப்போ ஒரு பகுதி கழகத்தில் வந்து கொடியேத்துறாரு. பணம் இன்னும் பட்டுவாடா ஆகல. பணம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் கொடுக்கல. வாங்கிட்டு அப்புறம் சொல்லு சீக்கிரம் வாங்கிட்டீங்கன்னா ஏத்துறேன் அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க இன்னும் கொடுக்கலீங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே பகுதி செயலாளர் எங்க என்னன்னா வந்தாரு ஒரு ஆளு. எங்கேயா பகுதி செயலாளர்? பணத்தை கொண்டுட்டு எங்கேயா போனா அந்த பகுதி செயலாளர்? கூப்பிடுறா அந்த பகுதி செயலாளரை, கூப்பிடுறா. அண்ணே அவன் என்கிட்ட போயிட்டானே, நீங்க கொடி ஏத்துங்க, வந்தோன்னு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் பேர்ல ஏத்தியாச்சு, கொடியை கட்டியாச்சு. நடந்த அடுத்த பகுதிக்கு போயிட்டு இருக்கப்ப பகுதி செயலாளர் எங்க போனாரு அப்படின்னு, இந்த கத்துனான்ல அவன் தான் பகுதி செயலாளர். பகுதி செயலாளர் எங்க, பகுதி செயலாளர் எங்கன்னு கத்துனவன் தான் பகுதி செயலாளர். அவர் கூப்பிட்டு தளபதி கேட்டிருக்காரு, பகுதி செயலாளரை நீ இருந்துகிட்டே பகுதி செயலாளரை எப்படியா தேடின அப்படின்னு. அண்ணே காசு வசூல் பண்ண முடியலண்ணே, எல்லாம் கொஞ்சம் பரிதாபமான ஏரியா, அவ்வளோ முடியலண்ணே
ஆனால் வந்துட்டு கொடி ஏற்றாம போயிட்டா நம்ம கொடிக்கு எவ்வளோ அசிங்கம்னே. அதனால் ஒரு பொய்ய சொல்லிட்டேனே, கழக கொடி கீழே இருக்கக்கூடாதுண்ணே, அது மேலே பறக்கணும்னே அப்படின்னு சொன்னான்னா கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்தேன். எனக்கு அந்த மாதிரி தொண்டன் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவன் என்று சொன்ன தளபதியினுடைய அந்த கொள்கை பற்றி, எப்படிப்பட்ட கொள்கை பற்றி, இதுதாயா ஒரு செயல் தலைவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு சட்டமன்றத்தில். அது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்ப அந்த அவங்க ஜெயிச்சதுல இருந்து இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு நாட்டில், சட்டமன்றம் ஒன்று நடந்துச்சு, பூரா பாட்டு கச்சேரி தான். ஒரு ஆள் எந்திரிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாடுறான், படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை கேட்க போவதில்லை, குடிசை எல்லாம் வீடாக நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை, சர்க்காரி அளவக்கம் இருக்கையிலே நாங்க சட்டத்திட்டம் மீறி இங்க நடப்பதில்லை, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் பானம் பாடிதானுங்க, டமுக்கடி பாண்டியாலோ ஏ சிங்கி, இதெல்லாம் இந்த ஆள் பாடல, ஒரு 4 வரியை மட்டும் பாடிட்டு படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்கள் படியேறி பிச்சை கேட்க போவதில்லை என்று எங்கள் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவை அம்மா அவர்கள் நிறைவேற்றினார்கள் அப்படின்னு ஒரு ஆளு ஊன்றான். தளபதி எந்திரிச்சு இந்த பாடலை எம்ஜிஆர் பாடும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அப்படின்னு இருக்காரு. அவன் அப்பா ஆப்பானவன் என்ன. அதுக்கப்புறம் அந்த ஆளை நான் கூவத்தூர்ல பந்து விளையாடுறப்ப தான் பார்த்தேன். அந்த ஆள் சட்டமன்றத்தில் போய் நரிக்குறவன் பாட்டு, அதுல ஒரு நடிகர் திருவாடன தொகுதி, அவரு பாத்தீங்கன்னா பெரிய, அவருக்கு பாட்டு புஸ்தகம் ஒரு 20 புஸ்தகம் கொண்டுகிட்டு தான் சட்டமன்றத்துக்கே போகுது. ஆனால் எங்க ஈக்காவும் எங்க மாவட்ட செயலாளர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை இந்த பகுதியினுடைய குறைகளை தீர்ப்பதற்கான அந்த உரையை ஒரு பக்க அளவில் அனைத்து பத்திரிகைகள் வெளியிட்டு. ஆனா அந்த திருவாரண தொகுதி பிரச்சனை என்னைக்காவது பேசினார் அந்த நடிகரான எம்எல்ஏ? அவரு சட்டமன்றத்தில் என்ன பேசினாரு? ஒரு பாட்டு, அந்த அம்மா முகத்தை பார்த்துக்கிட்ட, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் அப்படின்ட்டு அந்த அம்மா பக்கம் கையை நீட்டி கண்டு கொண்டேன் அன்னையை. அந்த அம்மா தெய்வம்னு சொன்னோடனே அப்படியே கிளம்பி போயிடுச்சுங்க. கண்டு கொண்டேன் அன்னையை இப்படி காமிச்சோன்னா அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த பாட்டை எந்த படத்துல பாடிருப்பாரு தெரியுமா? நந்தாங்கிற படத்துல லொடுக்கு பாண்டியா நடிச்சு டிவி திருட போவாங்க ஒரு வீட்டுக்கு, அப்பதான் இந்த பாட்டை படிப்பேன். அப்ப எந்த சிச்சுவேஷன்ல பாடிடுவாருன்னா, தெய்வமே அப்படின்ட்டு இப்படியே பார்த்துட்டு ஃப்ரிட்ஜை திறப்பாங்க, கண்டு கொண்டேன் அன்னையை, 5 பீர் பாட்டில் இருக்கான், கண்டு கொண்டேன். நான் கேட்டேன், பீர் பாட்டிலும் உங்க அம்மாவும் ஒண்ணுன்னு நீயே ஒத்துக்கிட்டடா அப்படின்னு. அதோட பாட்டை நிப்பாட்டி விட்டாங்க. சரி, சட்டமன்றம் இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் பாடினா பாரு ஒரு எம்பி, இந்த 25 பட்டை அப்படியே ஹைவேஸ்காரன் ரோடு ஓட்ட மாதிரி பட்டையை போட்டு ஒருத்தர் காஷ்மீர் பிரச்சனை அவன் உசுறு போக பேசிட்டு இருக்கான். இன் காஷ்மீர் all the terrorists gave so many problems to the border. It should be avoided by the department of defense அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஒரு எம்பி. நம்ம திமுக எம்பி எந்திரிச்சு பேசுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அந்த காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. ஒரு அதிமுக எம்பி எந்திரிச்சு, I am going to give some statements about Kashmir. Our beloved president, the founder president of our party, All India Anna DMK, that MGR sang a song in Irevenai. It is about Kashmir. Kashmir, beautiful Kashmir, Kashmir, wonderful Kashmir. அட பாடாதி நாய.
அவன் காஷ்மீர்ல சுட்டுக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கானு. இவனை எப்படா தேர்ந்தெடுத்து இங்க அனுப்புனாங்கன்ட்டு தேர்ந்தெடுத்தவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது செத்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியாத ஒரு ஆளு வேற யாரும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் தான். பாவம், செத்த பிறகு எவ்வளவு இம்சை. எங்க ஊர்ல இப்படித்தான் ஒருத்தன் மொட்டை பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தேன். பெட்டிஷன்னாலும் பெட்டிஷன் அவனை மாதிரி யாராலும் எழுத முடியாது. பெத்த தகப்பனுக்கு கூட பென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு பெட்டிஷன் போட்டிருக்கேன். அப்ப எவ்வளவு நல்லவன் பாருங்க. ஓ, அந்த ஊரே முடிவு பண்ணி இந்த நாய் செத்தான்னா நிம்மதியா இருக்கலாம்டான்னு முடிவு பண்ணிட்டான். செத்துட்டான் ஒரு நாள். அவன் பேர் முனியாண்டி, மொட்டை பெட்டிஷன் முனியாண்டி. அப்பா செத்துட்டான்டா, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம்டான்ட்டு எடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. அல்லையில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். யாரு? முனியாண்டி. என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? அன்பான ஊர் பொதுமக்களுக்கு முனியாண்டி பணிவோடு எழுதி கொள்ளும் கடிதம். நான் என் தவறுகளை உணர்ந்து திருந்திவிட்டேன். எனவே என்னை மற்றவர்களைப் போல் வண்டியில் வைத்து சுடுகாட்டுக்கு அழைத்து செல்லாமல் ஒரு கயிறை கட்டி தர 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 தரவென்று இழுத்து கொண்டு சுடுகாட்டிலே புதைக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவே எனக்கு கொடுக்கப்படும் தண்டனை. மொட்டை பெட்டிஷன் முனியாண்டி எழுதி வச்சபடி கயிறை கட்டி கர 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 கரன்னு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போய் ஒரு டேர்னிங்கில் திரும்புறேன். போலீஸ் வண்டி வருது. ஸ்டாப்! யாரா மொட்டை பெட்டிஷன்? முனியாண்டியா? கர கர கரன்னு இழுத்துட்டு போறது நாங்க தாங்கய்யா, 6 பேரு. ஏறா வண்டியில. ஐயா ஏய்யா, அவன் எழுதி வச்சதுபடிதான் ஐயா நாங்க இழுத்துட்டு போனான். இல்ல, அவன் 1 மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என்னை சுடுகாட்டுக்கு 6 பேர் கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்க, அவனுங்களை பிடிச்சி உள்ள வைங்கன்னு. அப்பதான் இந்த 6 பேர் முனியாண்டியை பார்த்து கதறி அழுதுருக்கான். பாடாதி நாய, செத்த பிறகு 6 பேரை உள்ள வச்சுட்டு செத்திருக்கியாடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்ட்டு. இது வேற யாரும் இல்லை, நான் என்னத்த சொல்ல. செத்த பிறகு இந்த நாட்டை பிடிச்ச பீடன்ன ஒளியிலே ஐயா, என்னையா அது அநியாயம்? எங்கள் தளபதி தான் சொன்னார், உங்களுடைய கட்சி மேடைகளுக்கு வேணால் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துங்கள். அரசாங்க அலுவலகத்திலே, அரசாங்க நிகழ்ச்சிகளிலே குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளியினுடைய படத்தை வைக்க கூடாதுன்னார். ஏன்? அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியா? இல்ல, நாளைக்கு நமது சந்ததியில வரக்கூடிய குழந்தைகள் கேட்பான், இந்த படத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு ரூபா நோட்டில் இருக்க காந்திய யார் இந்த தாத்தா, மொட்டை தாத்தான்னு கேட்டா நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு சிலை மணப்பாறையில் இருக்கு, புறாவை பறக்க விடுற மாதிரி, இவர் யார் சொல்றோம். வீரமாமுனிவர் சிலை இங்க இருக்கு, யார் சொல்றோம். காமராஜர் சிலை இருக்கு, பிள்ளைகளை கூட்டிட்டு போறாரு, யார் அவரு சொல்றோம். எல்லாரும் கட்டடம் படித்து கல்வி கற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் இலவச கல்வி கொடுத்த முதலமைச்சர் யா, அவர் தாயா பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த படத்துல இருக்க அம்மா யாரு முதலமைச்சரா இருந்தாங்க? அப்புறம் சொல்லுங்க. கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் எப்ப செத்தாங்க? செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட அவங்க படத்தை ஏன் வச்சிருக்காங்க? அடுத்த சந்ததி கேட்குமா கேட்காதா? அப்ப குற்றம் செய்தால் நம்ம படத்தையும் இதே மாதிரி போடுவான், நம்மளும் குற்றம் செய்வோம் என்று அடுத்த சந்ததியினர் நினைத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த படத்தை வைக்க வேண்டாம் என்று சொன்னாரே ஒழிய, ஏதோ ஒரு படத்தை வச்சிருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம் நடந்துறதில்லை. இது வரலாற்றில் செய்யப்படக்கூடிய பெரிய பிழை இல்லையா அது? அதனாலதான் எங்கள் செயல் தலைவருடைய செயல்பாடு, அவருடைய ஆளுமை திறன். இன்னைக்கு பல தலைவர்கள் இருக்கலாம். எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, அவர்கிட்ட கொள்கை ஒரு 20% இருக்கும், 80% அவருடைய திரைப்பட அட்ராக்ஷன் தான் எம்ஜிஆர்ட்ட. அந்த வெள்ளை தொப்பி கண்ணாடி அப்படிம்பாரு. என்ன கொள்கைக்காக அவர் கட்சி தொடங்கினார்னா அண்ணாயிசம்னாங்க. அது அவருக்கும் புரியாது, கூட இருந்தவங்களுக்கும் புரியாது. ஐடியாலஜி 20%. ஆனால் அவருடைய கரிஸ்மேட்டிக் கவர்ச்சியால் தான் அவருடைய அரசியல் நடந்தது. அதே மாதிரி சில அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, நல்ல கொள்கைகளை பேசுவாங்க, கவர்ச்சி இருக்காது. ஒரு சில அரசியல் தலைவர்கள் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள், நல்ல கொள்கையோடும் இருப்பார்கள், செயல்பாடு இருக்காது. ஆனால்
ஐடியலிசம் என்று சொல்லக்கூடிய கொள்கையும், கரிஸ்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய கவர்ச்சியும், பிரக்மாட்டிசம் என்று சொல்லக்கூடிய செயல்பாடும் 33 33 33 என்று 33 33 33 100% செயல்திறனுள்ள, கொள்கை பிடிப்புள்ள, கவர்ச்சியான ஒரே அரசியல் தலைவர் இன்று தளபதியை விட்டால் தமிழகத்தில் வேறு யாருமில்லை என்பதை சாதாரண ஒரு செய்தித்தாளில் எழுதப்படக்கூடிய கட்டுரைகளில் இன்று எழுதி கொண்டிருக்கிறார். அதை விடுங்க, ஒரு பேச்சாளனுக்கு குரல் ரொம்ப முக்கியம். பேச்சாளனுக்கு, நடிகனுக்கு. சிவாஜி கணேசனுடைய குரல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த சிம்ம குரல் தான். அவரை தவிர வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை எவன் பேசியிருந்தாலும் எடுக்காது. அவரை தவிர சாக்ரட்டிஸ் வசனத்தை எந்த நடிகர் பேசியிருந்தாலும் எடுக்காது. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் எழுதுகின்ற வசனத்துக்கு உயிரூட்டிய குரல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குரல். சாக்ரட்டிஸ்க்கு எழுதியிருப்பார் பாருங்க எங்க தலைவர், ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாளில் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அறிவாயுதம் அறிவாயுதம். கோர்ட்ல நிப்பாட்டியிருக்காங்க சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் என்ன குற்றம் செய்தார்? சாக்ரட்டிஸ் இளைஞர்களை கெடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு தலைவர் எழுதியிருப்பார் பாருங்க. அந்த வயசான சாக்ரட்டிஸ் பேசுற மாதிரி சிவாஜி கணேசன் இப்படி தலையை ஆட்டிட்டு பேசுவாரு. நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, ஒரு கிழவன் எப்படி எப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் என்று அன்னைக்கு என் தலைவருடைய வசனத்துக்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி கணேசன். இதே வசனத்தை இப்ப நான் இப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கான்? ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது, வேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே அப்படின்னா சாக்ரட்டிஸ் அங்கனே விஷத்தை கொடுத்து கொண்டிருப்பான். ஜெயிலுக்கெல்லாம் கூட்டி போயிருக்க மாட்டான். இப்பயே செத்துறியா நீ அப்படின்னு இல்லை. ஒரு ஆளுக்கு அந்த குரல்ங்கிறது ரொம்ப முக்கியம். திரைப்படத்தில் எத்தனையோ குரல்களை நம்ம கேட்டிருக்கான். ஆனால் ஒரு குரலை கேட்டோன்னா இன்னைக்கு அவர் யாருங்கிறத பேர் சொல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. மதுரை வீரன் படத்தில் பாருங்க, டிஎஸ் பாலையா அவருடைய குரல் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல பேசுவார். அவர் படை தளபதியாக இருப்பார். ராஜா எம்ஜிஆர் இளவரசியை கடத்திட்டு போயிடுவார். அப்போ பாலையாவை கூப்பிட்டு, நரசப்பா, வீரன் இளவரசியை கடத்தி கொண்டு போகிறான், போய் பிடித்து வா அப்படின்னா பாலையா குதிரையை எடுத்துட்டு வேகமா போயிட்டு திரும்ப பிடிக்க முடியாம வந்துடுவாரு. அவனு மூச்சு வாங்கிட்டு வருவாரு. நரசப்பா, வீரனை பிடித்து விட்டாயா அப்படின்னு கேட்பாரு யாரு? ராஜா. அதுக்கு பாலையா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில் சொல்வார். மன்னா, நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது. தொடர்தல்னாலே பின்னால போறது, அது என்ன முன்தொடர்ந்து? அதை அந்த ராஜா கேட்டுக்கிட்டு ஓ அப்படியான் இருக்கான்னா ராஜா எவ்வளவு முட்டாப்பேலா இருந்திருக்கான் பாருங்க. அன்னைக்கு டிஎஸ் பாலையா இதே கேள்வியை என்எஸ் கிருஷ்ணன்ட்ட கேட்பாங்க. என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆருடைய அப்பா. யாரா வீரனுடைய அப்பா? நான் தாங்க. வாயா, இங்கடா அவன் மகன் வீரன். வீரனா? எல்லாத்தையும் கூப்பிடுவார் பக்கத்தில். ஏதோ இருக்க இடத்த சொல்ல போறாராக்குன்ட்டு எல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் வாய்க்கு பக்கத்தில் காதை கொண்டு போவாங்க. ஒரு பதில் சொல்லுவார். உங்கள்கிட்ட எப்படி சொல்லாம போனானோ அதே மாதிரி எனக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன். இந்த பதிலை சொன்னதுக்காக இவனை 6 மாதங்கள் சிறையில் அடைத்து வைப்பார். ஒரு பாட்டை கேட்டாலே அது என்எஸ்கே பாட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பரதேசியா அலைவது எதனாலே, அவன் 10 வீட்டு சொத்துரிசி கண்டதாலே, காரிருள் சூழுவது எவ்விடத்திலே, தம்பி காரிருள் சூழுவது எவ்விடத்திலே, கற்றறிவில்லாத மூடன் ஜகத்திலே, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி, கோடாலி, ஈட்டி, அக்கினி திராவகம், அதுவும் ஆயுதம் இல்லையா? அட நீயே சொல்லப்பா அப்படின்பாரு. உடனே எம்ஜிஆர் சொல்லுவார்,
சீர்காழி கோவிந்தராஜன் படிச்சிருப்பாரு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது அப்படின்னு முடிப்பார். இது என்எஸ் கிருஷ்ணன். இன்னொரு குரலை ஆரம்பிச்சோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க அவர் யாருன்ட்டு. அந்த குரலை சமுதாயம் திரைப்பட வரலாறு இருக்கிற வரைக்கும் யாரும் மறக்க முடியாது. மன்னவனானாலும் மாடு ஓட்டும் பின்னவனானாலும் செத்துமடி வேறு முடிவில் 8 அடி குழிக்குள்ள குஷ்டம் முடிச்சு ரத்த கண்ணீர்ல வருவார். அப்ப மேல ஒருத்தன் மோதிடுவான். யாரான திருவண்ணாமலை தீபரிஞ்சா கன்னத்துல போட்டுக்கிற ஒரு பையன் என் மேல மோதிட்டு போறைய. அவனே அவன் திருவண்ணாமலை தீபம் அக்கினி பகவாயா. அக்கினி பகவானா? உன் வீடு தீ பிடிச்சி எரிஞ்சா ஏன்டா ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ற? அக்கினி பகவான்னு கன்னத்துல போட்டு பேசாம மாட்டுற நான்சென்ஸ் அப்படின்னாரு. அந்த குஷ்டம் பிடிச்சி அழுகி போற நேரத்திலையும் தந்தை பெரியாருடைய சிந்தனையை அந்த நடிகவேல் எம்ஆர் சொன்ன காட்சியை நம்ம பார்க்காத விஷயமா? ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்துருப்பாரு. ஒரு அம்மா வரும். அம்மா கறி சோறு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, இப்படி கறி சாதம் தான் போடும். அந்த அம்மா சொல்லும், நாங்கெல்லாம் ஜீவகாருண்ய சங்கத்தை சேர்ந்தவங்க, நாங்க உயிர்களை கொல்ல மாட்டோம். கொல்ல மாட்டீங்களா? ராத்திரி மூட்டை பூச்சி கடிச்சா என்னம்மா செய்வேன்? மூட்டை பூச்சி எடுத்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு கீழே போடுவேன். கசைக்கு சேகடிக்க மாட்டிய. அங்கனையும் பிச்சு எடுக்கிற இடத்துல கூட தன்னுடைய சிந்தனையை சொல்ல அப்படி ஒரு குரல் அது. அது மாதிரி ஒரு குரல் தமிழகம் முழுவதும் ஒலித்து கட்டணம் கொடுத்து ஒருத்தருடைய குரலை மக்கள் ஒரு பேச்சை கேட்டாங்கன்னா அது தமிழகத்தினுடைய வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா என்ற பேச்சாளருக்கு தான் டிக்கெட் கொடுத்து போய் மேடையில் அந்த அரங்கத்தில் போய் பேச்சு கேட்டாங்க. அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும், என்றில் சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச சேவைக்கு உடந்தை ஆகிவிடுவோம். பட்ட பெற்றெடுகின்றீர், பாராட்டுக்குரியீர், பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி சிதற கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா, புள்ளி கலாபமையில் சோகை விரித்து ஆடுவது எதற்காக, பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. இதுதான் அண்ணாவுடைய பேச்சு. அடுத்து ஒரு குரல், அந்த மாதிரி ஒரு கரகர பிரியா ஒரு காந்த குரல், உலக தமிழ் உலக வரலாற்றிலேயே எந்த தலைவனுக்கும் அமையாத ஒரு குரல். ஒரு வரிக்காக தமிழ் சமுதாயமே காத்து கிடந்து அந்த வரியை கேட்டோன்ன கை தட்டுவாங்க பாருங்க. அந்த குரல் அதான் காந்த குரல். அது இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது என்னை மகிழ்ச்சி படைத்துக் கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை. குரல் இப்படி அமையணுமையா ஒரு தலைவருக்கு? இப்ப நான் பேசுனது டூப்ளிகேட்டு, இதுக்கே இவ்வளவு கைதட்டுனா ஒரிஜினலுக்கு எப்படி கைதட்டு வாங்கியிருப்பாரு என் தலைவர். இப்ப அண்ணாவுடைய குரலையும் தலைவருடைய குரலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குரல் பேசுறேன். அது எந்த குரல்னு கண்டுபிடிங்க பாப்பேன். நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் கிளர்ந்தெழுந்தாக வேண்டும். உடனடியாக நடவடிக்கை எடுத்தாகிட வேண்டும். எங்கள் தளபதியினுடைய குரல், அண்ணாவும் கலைஞரும் கலந்த ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய செயல் தலைவர் இல்லையா? ஒரு செயல் தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கணும்னா, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குங்கிறது முக்கியம் இல்லையா, அந்த இடத்திற்கான சிறப்பை உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே யார் வழங்குகிறாரோ அவர்தான் சிறந்த தலைவர். பதவி பிரமாணத்துக்கு எங்க தளபதியை அழைச்ச போது 10வது 16வது சீட்ல உட்கார்ந்து இருந்தார். கவலைப்படல, 16வது சீட்ல உட்கார்ந்து பதவி பிரமாணம் முடிச்சுட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாரு. குடியரசு தினம் யாரு முதலமைச்சர் ஓபிஎஸ் கொடியேற்றுறதுக்கு அவர் கொடுத்த அழைப்பை மதித்து ஒரு எதிர்கட்சி தலைவர் போய் உட்கார்ந்தாரு. எங்கன உட்கார வச்சிருந்தாங்க தெரியுமா? ராசிபுரம் சரோஜா சமூக நலத்துறை அமைச்சருக்கு பக்கத்துல ஓரத்துல. கவலைப்படல, எந்த இடத்தில் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் தூரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் வைரத்தினுடைய மதிப்பை யாராலும் குறைத்து விட முடியாது. அது எந்த இடத்தில் வைத்தாலும் வைரம் வைரம் தான்,
தகரம் தகரம் தான். பன்னீர்செல்வம் அன்னைக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த தகரம், ஓரத்தில் அமர்ந்திருந்த வைரம் எங்கள் செயல் தலைவர் தளபதி. காரணம், இன்னைக்கு நான் சொல்றேன், எங்கள் தளபதி அந்த பண்பு எங்க இருந்து கிடைச்சிச்சு? செம்மொழி மாநாட்டில் அப்ப நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. மரியாதைக்குரிய என்னுடைய நடுவர், என்னுடைய குருநாதர் சாலமன் பாப்பியா நடுவர். தலைப்பு என்னன்னா, ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பத்திரிகை துறையா, திரைப்படமா, தொலைக்காட்சியா? பத்திரிகை துறைன்னு பேசுறதுக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நக்கீரன் கோபாலும், திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர். திரைப்படமேன்னு பேசுறதுக்கு இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவும், வாகை சந்திரசேகரன். தொலைக்காட்சின்னு பேசுறதுக்கு நானு, நடிகர் எஸ்.வி. சேகரன். இதுதான் டீம். அப்ப நான் பேசி எல்லாம் முடிச்சு, அப்ப தளபதி எங்க உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா? 2வது நாள், நாங்க எங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி 2வது நாள், முதல் வரிசையில கடைசியில் உட்கார்ந்து இருந்தார். அன்னைக்கு அவர் துணை முதலமைச்சர். நான் மேடையில் பேசும்போது அதைத்தான் முதல்ல குறிப்பிட்டேன். ஒரு துணை முதலமைச்சராக இருப்பவர் ஒரு வரிசையினுடைய கடைசியில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் கழுத்துல அந்த ஐடி கார்டு, செம்மொழி மாநாட்டுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை தொங்க விட்டுருக்காரு. அவரை யாராவது அடையாளம் தெரியலன்ட்டு உள்ள விடாம இருப்பாங்களா? நான் சொன்னேன், என்னையவே போலீஸ்காரங்க சலிட் அடிச்சு உள்ள அனுப்புறாங்க, அவரை அனுப்பாம இருப்பாங்களா? இருந்தாலும் ஐடி கார்டை போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமைச்சர்களாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், மிகப்பெரிய மத்திய அமைச்சராக இருந்தாலும், மொழியின் செம்மொழி மாநாட்டிற்கு முன்னால் அனைவரும் சமம் என்பதை எங்கள் தளபதி அந்த மாநாட்டிலே நிரூபிச்சு காமிச்சாரியான்னு. இனிமேதான் கிளைமேக்ஸ். 3வது நாள் காலையில முதல் நிகழ்ச்சி தலைவர் தொடங்கி வைக்கணும். தலைவர் மாட்டியிருந்தாரு எதை? ஐடி கார்டை. என்னடா 2 நாளா தலைவர் மாட்டல, இன்னைக்கு மாட்டியிருக்காரு அப்படின்னு நான் ஐயாட்ட கேட்டேன், சண்முகநாதன் ஐயாட்ட. தலைவர் கிளம்புறப்ப அந்த காரிடேடு அப்படின்னாரு. எதுக்குங்க? நேற்றே அவன் சொன்னான், காரிடு போட்டுட்டு தான் உட்காரணும், சிஎம்மாக இருந்தாலும், மத்திய அமைச்சராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும் செம்மொழி மாநாட்டில் எல்லாம் சமம்னு சொல்லியிருக்கேன், நானும் போடணும், எடுத்துட்டு வா அப்படின்ட்டு என் தலைவர் அந்த ஐடி கார்டை மாட்டிட்டு உட்கார்ந்துருந்தார். அதாயா என் தலைவனுடைய அற்புதமான பண்பு. ஒரு தொண்டன் சொன்னதை கேட்டு அதை கடைப்பிடிக்கணும்னு, அதுல நியாயம் இருந்தா கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. அதே மாதிரி என் தலைவர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், சால்வைகளை போடாதீங்கய்யா, அது இந்த ஜிகினா சால்வைன்னு ஒன்று போடுறாங்க, நேரம் இந்த மேடை எவ்வளவு இம்சையாயிருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. சால்வை மட்டும் இருந்திருந்தா மாவட்ட செயலாளருக்கு ஒரு 50 பேர் இப்படி வரிசையா அப்படி வச்சுக்கிட்டு டபக்கு 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 டபக்குன்னு, இப்ப நான் பேசப்ப இடையில அன்பார்ந்தமே ஒருத்தர் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. பெரியோர்களே, இப்ப இந்த சால்வையை, அது சும்மா ஓட்டாலும் பரவாயில்ல, இந்த சால்வையை 6வது வட்டத்தின் சார்பாக அண்ணா லியோனி அவர்களுக்கு 3வது பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு ஆள் மேடையில் வந்து அண்ணன் லியோனி அவர்களுக்கு இந்த சால்வை. இந்த சால்வை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு எங்க தலைவர் அன்னைக்கே சொன்னார். நான் சூலூர்ல ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப சொன்னேன், சால்வைகளை போடாதீர்கள் அப்படின்னு தலைவர் சொன்னாரு. ஏன்னா அந்த ஜிகனா சால்வை 3/4 துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, அதை சும்மா கொடுத்தாலும் எவனும் வாங்க மாட்டேங்கண்ணா. என் பேத்திக்கு ஒரு கவுனு தைக்கலாம்னா டெய்லர் இதை போய் தைச்சு போடுறீங்கள, கரகாட்டக்காரி மாதிரி இருப்பா உன் பேத்தி. கோமணம் தைக்க முடியுமா? தலை குளிச்சுட்டு தோட்ட முடியுமா? அதை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு 2000 சால்வை இருக்கு என் வீட்டில், என்ன பண்றது? அதை தலைவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு தடவை மேடையில் சொல்றேன், இனிமேல் போடாதீங்கன்ட்டு. தலைவர் சொன்னார். அதுக்கப்புறம் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் KN நேரு அவர்களுடைய வீட்டுக்கு திருமணத்தில் மேடையில் சொன்னேன், தளபதி உட்கார்ந்துருந்தார். காலில் விழுக வேணான்னு சொல்லிட்டீங்க, தந்தை பெரியாருடைய சுயமரியாதையை காப்பாற்றியவர் எங்கள் செயல் தலைவர், காலில் விழுக வேணாம்னு சொன்னார். ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்க வேணாம், அந்த மாதிரி செலவழிக்காதீங்க, ஆடம்பரம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அது மாதிரி இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் போர்டே இல்லாம வெறும் கட்சி கொடியும் சின்னமும் மட்டும் வைத்து அந்த செயல் நடந்துட்டு இருக்கு. நேற்று மத்தியானம் தான் சொன்னார் 2 மணிக்கு, சால்வைகளை போடாதீங்கன்னு. அதை முதலில் நடைமுறைப்படுத்தியது எந்த மாவட்டம் தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டம். நேற்று செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் தளபதி 2 மணிக்கு சொல்றாரு, 7 மணிக்கு அதை நடைமுறைப்படுத்தியவர் எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். சால்வை கொடுக்காம நேற்று எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தார். தளபதியினுடைய அந்த மணி விழா மலர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு.
ரொம்ப அதை வாங்கி வாங்கி சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தேன். நான் என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கு. நான் இன்னொருவருக்கு அதை நான் கொடுக்கறதுக்கு ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு தளபதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 புஸ்தகம் மேடையில் இருந்துச்சு. சால்வை யாருமே போடல. பிறந்த நாளுக்கு பிறந்த நாள் கேக் வெட்டி பெரிய மாலையெல்லாம் போட்டாங்க. மாலை போட்டது கூட திட்டினாரு. இந்த மாலைக்கு போல ஒரு 20 புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னாரு. அந்த மாலை கொண்டு வந்தவன் தெரியாம வாங்கிட்டு வந்துட்டோம்யா. இதை சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன். இதை தூக்கிட்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு, அந்த ரோஜா பூ உதிராம பாடா பட்டிருக்கேன். இதுக்கு பேசாம 20 புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்லன்னாரு. இந்த கருத்தை நான் போய் சொன்னேன் சூலூர்ல. தலைவர் அவர்கள் சால்வைகளை போட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு பதிலாக புத்தகம் தர வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒப்பற்ற தலைவர் நமது தானை தலைவர் தான். மேடைக்கு ஒரு ஆள் வந்து இந்த கருத்தை சொன்ன அண்ணன் லியோனி அவர்களுக்கு இந்த சால்வையை போடுகிறேன். நான் பாரு பாடாதி குரூப்புகளே, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது அண்ணன். ஆனா இன்னைக்கு எங்க தளபதி அதை சட்டமாக்கிட்டார். மேடைகளில் சால்வை இனிமே அனுமதிக்காங்க. அது என்னைக்கு தொடங்கியிருக்காரு பார்த்தீங்களா? நான் இந்த கோரிக்கையை வச்சு 15 நாள் ஆச்சு. KN நேரு அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பேசும்போது சொன்னேன். மேடையில் அவர் நிறைவுரை ஆற்றும் போது பதில் சொல்வாருன்னு எதிர்பார்த்தேன். லியோனி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் நாளை முதல் யாரும் சால்வையை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லுவார்னு வாய பார்த்தேன். நம்ம கோரிக்கை எடுபடல போல இருக்கு. ஆனால் அதை மனசிலேயே வச்சிருந்து நேற்று அறிவிக்கிறாரியா, என் பிறந்த நாள் முதல் யாரும் இந்த சால்வை அணிவிக்கின்ற பழக்கத்தை நிறுத்தி புத்தகங்களை தாருங்கள் சொன்ன உடனே நேற்று ஓடி போய் அறிவாலயத்தில் அவர் கையை கொடுத்து என் கோரிக்கையை நிறைவேற்றியதற்கு நன்றின்னு. நல்ல வேளை நீ சால்வையை கொண்டு வந்து போடாம நன்றிக்கு அப்படின்னாரு. அங்கன ஒரு நகைச்சுவை. அது மாதிரி ஒரு தொண்டனுடைய கோரிக்கையை கூட ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் தலைவர் எங்கள் தளபதியார் அவர்கள். அதனால மிகப்பெரிய பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர். அவர் உருவானது தயாளு அம்மாவினுடைய கருவறை. அவர் உருவாக்கப்பட்டது சென்னை மத்திய சிறைச்சாலையில். அவர் நாளை இடம்பெறப் போவது மக்களுடைய மனச்சிறையில். நாளை அவர்கள் அலங்கரிக்க போவது ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சர் சிம்மாசனம் என்பதை சொல்லி, அறுக்கப்படாமல் வைரம் ஒளி தராது, உருக்கப்படாமல் மெழுகு ஒளி தராது, அடிக்கப்படாமல் இரும்பு கருவியாகாது. எங்கள் தளபதி அவர்கள் அறுக்கப்பட்ட, சுடப்பட்ட, துளையிடப்பட்ட புல்லாங்குழல் போல் மக்களுக்கு இசை வழங்கக்கூடிய எங்கள் தலைவருடைய நாளை பிறந்த நாள் ஒரு மாபெரும் திருப்புமுனை மிக்க பிறந்த நாளாக அமையட்டும் என்று சொல்லி அவரை 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.